போட்டுவிட்டு எனக்கு சொல்லு. இது மணப்புளியில் 2500 போட்டு அடிக்கணும். கத்தினா இது ஆம்பரை கத்தி, வெட்டு கத்தி. 2500 போட்டு அடித்து கொடுத்தா நாம் கொண்டாந்து ஒரு நாளுக்கு என்ன பண்ணணும், வெங்காயக்கல் எடுத்து நல்லா கொட்டி மாவு பண்ணி, இது கல்யாண முருங்கை குச்சிக்கு கல்யாண முருங்கை குச்சி. இது மரம் இல்லை, தேக்கு மரம் இல்லை, ஊஞ்ச மரம் இல்லை, வானா மரம் இல்லை. இது இது கல்யாண முருங்கை காய் நீளமாக காய்க்காது. அந்த கல்யாண முருங்கை காய் குழம்பு வைக்கிறதுக்காக அது இதுக்குன்னே முருங்கை தடி கத்தி தீட்டுறதுக்குன்னே அது உருவானது. அந்த கத்தி தீட்டுறதுக்கு இந்த முருங்கட்டையில் தான் அந்த வெங்காயப்பொடியை இந்த மாதிரி இருக்குது வெங்காயப்பொடி கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டி வச்சு இதில் போட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு கத்தி இப்படி எடுத்து ஆம்பர் கத்தி எடுத்து இப்படி தீட்டணும். நாடார் இப்படி தீட்டி நல்லா ஃபுல்லாக மெருகாத்தணும் கத்திக்கு. அப்படின்னா நல்லா சொரணை தீட்ட வரலுன்னா சொரணை எடுத்து அப்படி பார்க்கணும். கத்தி பிடிக்குதான்னு இப்படி பார்க்கணும். அவன் தான் மரமே. சும்மா தன்னைப்போல் கத்திக்கு வளர்த்தி அடிச்சுக்கிட்டு இது இப்படி வச்சுக்கிட்டு மேலே ஏறி ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணுறவன் மரமேறி இல்லை. அவன் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் ஏதோ ஒரு கவத்தை போட்டு ஏறிக்கிட்டு மேலே போய் கட்டிக்கிட்டு இப்போ மரத்தை பூரா நாய் கரட மாதிரி மரத்தை பூரா பட்டை பூரா எல்லாம் அறுத்தங்கிட்டு அதில் ஒரு பாலையை பூச்சி நசிக்கிட்டு ஒருத்தர் ஏறுறேன். அப்படி நம்ம இங்கே கவர்மெண்ட் பைப்பில் கூட தண்ணி அப்படி வராது. அப்படி தெளிவு ஊற்றுமா. நான்லாம் 50 வருஷமாக மரம் ஏறிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மீறி போனால் ஒரு பாலைக்கு 4 லிட்டர் தெளிவு 5 லிட்டர் தெளிவு வரும். 4 முட்டி போட்டிருந்தா ஒரு 20 லிட்டர் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் எடுத்து விட்டுருக்கிறத விட்டோம்னா ஒரு நாளுக்கு 2 பாத்தி பாய்க்கலாம். அந்த மாதிரி தென்னை மரத்தில் ஊற்றுமா கல். ஏன்டா போட்டு டிவி போட்டு செல்லில் எடுத்து போட்டுக்கிட்டு கேவலம் பண்ணுறீங்க. மரமேறியிலேயே கேவலம் பண்ணிக்கிட்டு திரியுறீங்க. உண்டானதை சொல்லுங்கள். அடுத்தும் போய் சின்ன பசங்களுக்கெல்லாம் பழக்கி கொடுங்க, சொல்லி கொடுங்க. இதை மாதிரி இந்த தென்னை மரத்தை பாலை அதை எடுத்து கொண்டுக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு வாவலையம், இது வாவலையம், அது ஒரு நாளுக்கு முன்னே கட்டி வச்சிடணும். வச்சிட்டோம்னா அப்புறம் மக்கிய மட்டையை ஊற வச்சு 4 மட்டை இருந்தால் ஒரு கத்திப்பட்டி, கத்தி போடுறதுனால கத்திப்பட்டி. இதில் நாம் முன்னையெல்லாம் நாங்கள் முதல்ல எனக்கெல்லாம் 13 வயசு இருக்கும்போது இதில் வார் புளி பிடிப்போம். வாருனா நம்ம செருப்பு தைக்கிற வாரை வச்சு 3 பொலி ஓட்டி கொடுத்துருவாங்க. இது அதே மாதிரி 3 ஆசு வச்சு தைச்சி ஒட்டிவானம் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் ஒட்டிவானம். இதுக்கு பேர் தான் கோருவார். அப்படின்னா 2 ஒன்றா சேர்ந்து இறுக்கி இடுப்பில் வச்சு கட்டிக்கிறது. இப்படி பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுவோம், அதே வாரையை ஊற வச்சு இந்த இடுப்புக்கு கத்திப்பிட்டிக்கு இந்த ஒட்டிவானத்துக்கு 2 ஒன்றா சேர்ந்து கட்டணும். இது நல்லா ஸ்ட்ராங்காக. இங்கே 4 விரக்கல் இருக்கணும். அப்போ தான் ஒரு குடுவு மாட்டினோம், ஒரு முட்டியை மாட்டினோம்னா கண்டு வராது. இப்படி இருக்கும். இப்படி இதுதான் கத்திப்பட்டி. இதை பாரு, இது பாரு அல்லப்பயிர். போய் கதம்பண்ணார் கவர் போய் எடுக்கணும். எங்கே எடுக்கணும், மோர்பாளையம் சந்தை, சேலத்துக்கு அடுத்தது மோர்பாளையம். அந்த சந்தையில் விற்க ஒரு கயிறினுடைய விலை 600 ரூபா 800 ரூபா, இன்றைக்கி 1000 ரூபா ஆகிடுச்சு. இந்த கயிற்றை எடுத்து இதுக்கு முடி தெரியிற தான் இந்த மாதிரி முடிச்சு போட முடியும். முடிச்சு போட்டு இப்படி முடிச்சு போட்டு அதுக்கு மேலே இந்த வாறு உள்ளே ஒரு மெத்து போடணும். 2 கவர்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று உள்ளிட்டு பின்னி ஒரு பின்னல் போட்டு இந்த மாதிரி பின்னல் போடணும். இப்படி பின்னலை போட்டு அதுக்கு மேலே ஒரு மெத்து சுற்றணும். இப்படி சுற்றினா கயிறு டெம்பர் ஆகிக்கும். இங்கே எவ்வளோ உயரம் மரம் ஏறினாலும் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் இந்த முடிச்சு இதுக்குள்ள மாட்டணும். இப்படி மாட்டி இப்படி இதை இழுத்து இதோட விட்டு இழுத்து போட்டு நம்ம நின்றுக்கலாம் மேலே. இது கால் கயிறு. இதுக்கு அதே மாதிரி 3 கயிறு வரும். கட்டி இந்த கால் கயிற்றை முடிச்சு போட்டு அதுக்கு மேலே வாறு வாங்கி சுற்றி ஒரு நாள் வச்சுருந்து மக்கியத்தை மரத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஏறுறவன் தான் மரமேறி. சும்மா கவுத்தை கட்டிக்கிட்டு கால் கோத்தை போட்டுக்கிட்டு ஜங்குனுக்கு மேலே ஏறி நடு மரத்தை நின்றுட்டு ஏறுறதுக்கு தான் மரமேறியா? நான் ஆட்டாடுறதுக்கு அதெல்லாம் அசிங்கமாக இருக்காது. ஆட்டாடக்கூடாது, அமைதியாக ஏறணும். அமைதியாக ஏறி மரத்தில் மேலே போய் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு
மறுக்க அமைதியாக இறங்கணும். அதெல்லாம் இல்லை. இப்போ ஏறுறவன் அவன் பாட்டுக்கு ஏறுறேன், மேலேயே நின்றுட்டு ஆட்டாடுறேன், அப்புறம் வார்த்தை பேசுகிறானோ அதெல்லாம் நல்லா இருக்குமா? ஒரு மரமேறி நாடாருக்கு ஒரு அடைக்காலமா? அதெல்லாம் செய்கிறது தப்பு. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. எடுத்து போடுங்க, தொழில் சொல்லி கொடுங்க, அடுத்தவங்களும் கற்றுக்கிட்டோம். அப்படி தான் பண்ணணும். அது மாதிரி இது மணப்புள்ளியில் போய் அடிக்கணும். கத்தி, ஆம்பரை கத்தி அறுக்கிறதுக்குன்னு அடிக்கணும். இவ்வளோதான் இருக்கணும் கத்தி. ஒரு ஒரு 10 வயசு பையன் உயரத்துக்கு கத்தி இருக்கக்கூடாது. அது ஏன் ஏறினாங்க, இலச்சி பழத்தில் ஒரு பையன் ஏறினேன், அறுத்தான் போய் அப்படி அடிச்சது புடனீலேயே கொலை அடித்து அவன் ஒரு 60,000 செலவு பண்ணேன். நாங்களும் தான் ஏறேன். இன்றைக்கி எத்தனை வருஷம்? எனக்கு 70 வருஷம் ஆகுது. 13 வயசுலேருந்து ஏறுறேன். அப்படி ஏறி மேலே தேங்காய் வெட்டி போட்டுக்கிட்டு மட்டை வெட்டி போட்டுருந்தா நல்லா இருக்குமா? இங்கேருந்து போனோடனே மட்டையை பிடிச்சி 7-8 மட்டையை வெட்டுறது மரத்தில். அதுதான் சரியா? 2 மட்டை 1 மட்டை எடுக்கணும். எடுத்துக்கிட்டு மேலே அந்த பாலையெல்லாம் அறுத்துட்டு லைட்டாக பண்ணாடி பிச்சுட்டு வந்துட்டு மரம் சுத்தமாக இருக்குது. அது அரைச்சரை. முழுசாக மேலேறி உட்காந்து மட்டையெல்லாம் அரைக்கி விட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்தோம்னா முழுச்சரை. இன்றைக்கெலாம் எடுக்கிறதுக்கு தெரியாது. சிறைனாவே என்ன கேட்குறானோ எங்கள் நாடார் பசங்க. இல்லை நாடார் பசங்க ஏறாங்களா வேறு வகுப்புக்காரன் ஏறானா தெரியல. ஆனால் பந்தா பண்ணக்கூடாது. இது பதனி, கல், கருப்டி அப்படின்னு இந்த மாதிரி தொழில் ரொம்ப மரமேறிலாம் என்றைக்குமே நாடாருங்க. காரணம் தப்புனால் மரணம். அது மாதிரி கை பிடுங்கினாலும் சாவு போகணும், கால் பிடுங்கினாலும் செத்து போயிடுவோம். நாம் 10 அடி 5 அடி உயரத்தில் வேலை செய்யணும். நாம் ஏறுறது 40 அடி 30 அடியில் ஏறுறோம். அங்கே என்ன நமக்கு ஆட்டம் பாட்டம், ஓரமாக வேலை செய்கிற இறங்கி வர, அவ்வளோதான். அதில் என்ன மரத்து மேலே ஏறிட்டு கத்தி எடுத்துட்டான்னா நீ பெரிய தாதாவாயிரியா, நீ கடவுளாயிரியா? இல்லை சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் எதுக்குடு அந்த வேலை? அல்லக்கோத்து மாதிரி அல்லக்கோத்தை போட்டு ஏறுங்க. இது மாதிரி கத்திப்பிட்டி கட்டிக்குங்க. இது மாதிரி சைஸ் கத்தி வச்சுக்குங்க. இது காய் எங்கே விழுவும் நமக்கு நீட்டாக தெரியும். அது என்ன அத்தை வளர்த்தி கத்தி வச்சுக்கிட்டு அது கீழே இருந்தால் அத்தைக்கிட்டு போகலாமே. ஒரு 20 அடி மூங்களை போட்டு கீழே இருந்தால் இருக்கலாமே. தலைமை விழுந்தேன்னா இடுப்பு மேலே விழுந்தேன்னா எவங்கால் போனேன்னா இருக்கலாமே. அதான் தொழிலா? நான்லாம் 60 50 அடி மரம்லாம் ஏறி இருக்குது. மேலே போனால் எவ்வளோ பெருசு இருக்குது? சும்மா 2 இன்ச்சு 2 அடி 1 அடிக்குள்ள அந்த சுற்றி வந்தாவே 1 அடி தான் வரும் மரம். 2 பெருவர்னு போய் மரத்தில் முட்டிக்கு ஒட்டுக்கா. அப்படிலாம் நான் மரம் ஏறிக்கிறோம். நாங்களும் சிறையை எடுத்துருக்குறோம், தேங்காய் வெட்டியிருக்கிறோம். இப்போ வார பசங்க என்னத்துக்கு போய் என்ன ஆட்டம் வேணும் மேலே ஏறி? இதெல்லாம் தேவையான வேலையா மரமேறிக்கு நாடனாருக்கு? நாம் தான் பெருமையாக சொல்லிக்கிறோம். அது கவனத்தில் போய் சொன்னோம்னா அவன் சண்டைக்கு நிற்கிறேன், ஏறா தானா பையா அப்படிங்கிட்டான். இப்போ தான் ஓரளவுக்கு அவங்களும் நாகரிகத்தை கற்றுனால நாடாருங்கிறாங்க, மரமேறின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும். ஏறு, வேகமாக ஏறு. நல்லா மேலே ஏறி 40-30 அடி மரமாக இருந்தாலும் விட்டால் அல்லக்கு ஒரு கீழே ஏணி மேலே நிற்பேன். ஒரே லவுண்ட் அடித்தா வந்துடும் கீழே. அப்படிலாம் ஏறின மரம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு உங்கள் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டாடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன அமைதியான தொழில். எல்லா எல்லாரும் செய்கிற தொழிலோட மோசமான தொழில், ரொம்ப மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில் நம்ம நாடாருங்க தொழில். ஏறி இறங்க வரல. இங்கே அப்பாய்க்கு உசுர் இருக்காது. பார்த்து இறங்கடாமாங்க. நீங்கள் அதுக்குலாம் தனியாக பானங்காட்டுக்குள்ள தென்னை மரத்தில் போய் ஏறிக்கிறீங்க, பாட்டை பாடிக்கிட்டு ஆட்டாடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கத்தி எடுத்து கொடுத்து இப்போ நீளம் வச்சுக்கிட்டு ஒரு 7-8 வயசு பையன் நீளத்துக்கு கத்தி வச்சுக்கிட்டு இதான் தேங்காய் வெட்டுறதா? இதில் வேறு செல்லு டிவி எடுத்து வெளியில் போட்டு எல்லா மக்கள்கிட்டையும் காட்டுறீங்க. அவங்க ஒருத்தர் தேங்காய் வெட்ட போனால் கேட்குறேன், என்னப்பா உங்கள் ஆளுங்க இப்படி மறையிட்டு இப்படி மறையாடானோ நீளம் இப்படி தடுமாறுறவங்கிறாங்க. அதுதான் பெருசா? அப்படிலாம் ஏறி பொசுக்குன்னு கால் இருக்கிற கவுரு பிடுங்கினாலும் கீழே தான் விழுவோம். ஒன்றும் கட்டி பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ரத்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் திமிரை காட்டுறீங்க. திமிரை காட்ட வேண்டாம், தொழிலை காட்டுங்க. 4 பேர்த்துக்கு நல்ல பேர் வாங்குங்க. இதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் ஏறுறதுனால எனக்கு ஒன்றும் பொறாமை இல்லை. நானும் வயசுலேருந்து வந்தவன் தான். நானும் உங்களோட மோசமாக ஏறினேன். ஏன்னா எனக்கு அப்போ நான் ஏறும்போது எத்தனை மரம் ஏறினேன்? 60 மரம் ஏறினேன். 50 மரம் 60 மரம் ஏறினேன். 2 நேரம் கணக்கு போட்டால் 120 மரம் ஏறினேன் ஒரு நாளைக்கு. 22 குடம் தெளிவாகும். ஒரு குடங்கிறது 18 லிட்டரு ஒரு குடம். 4 ஆள் வேலை செஞ்சு, நான் ஒரு தேரி 4 ஆள் வேலை செஞ்சாங்க. அருந்ததி பொம்பளைங்க 2 பொம்பளைங்க, எங்கு பொம்பளைங்க 2 பொம்பளைங்க, 4 பேருக்கு அந்த கல் காய்ச்சி கட்டிடம் ஓட்டி நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. அதுதான் தெளிவு. சும்மா ஒரு 8-10 தெளிவு ஆட்டிட்டு இப்படி ஆட்டினா சரியாக போச்சா? அதுதான் மரமேரியா?
எனது ஒரு கவுத்தை வாயில் கடிச்சிக்கிட்டு ஒரு கவுத்தை லூஸ் விட்டு தான் எடுத்து குடுவில் ஊற்ற முடியும். குடுவுனா சுரக்காயில் பெரிய காயாக காய்க்கி 10 லிட்ரு 15 லிட்ரு பிடிக்கிற மாதிரி வாங்க. அதுதான் நாங்களாம் போட்டு ஏறுவோம். ஒரு மரம் ஏறினா ஒரு குடம் தெளிவாகும், ஒரு குடம். ஆனால் நீ தென்னை மரத்தில் ஒருத்தர் ஏறி காட்டினா பாரு, அது வந்து தினம் 100 குடம் தெளிவு பிடிக்கல. அதில் அப்படி ஒரு மரம் ஊர்னா அது எத்தனை நாளுக்கு அந்த மரம் அப்படி தெளிவு ஊற்றிட்டே இருக்கு தொடர்றன்னு. இதெல்லாம் எதுக்கு இப்படி போட்டு டிவியில் போட்டு இருக்கிறவங்களையா இது பண்ணுறீங்க, கேவலப்படுத்துறீங்க? அப்படிலாம் பண்ணாங்க. நேர்மையாக காட்டுங்க, நேர்மையாக ஏறுங்க, நேர்மையாக இறங்குங்க. அது இது மாதிரி அல்லக்கவர் போட்டு, இதுக்கு பேர் அல்லக்கவர், இதுக்கு பேர் கால்கவர், இதுக்கு பேர் கத்திப்பட்டி. கத்திப்பட்டினா கத்தி பொட்டி, நம்ம கத்தி உள்ளே போட்டுக்கிறது, கீழே விழுவாது. மரத்துக்குள்ளே பூந்து வந்தாலும் வெளியே வந்தாலும் எங்கள் மட்டையில் முட்டினாலும் கத்தி கீழே விழுவாது. இவ்வளோ கத்தியாக இருந்தேன். இதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டுல அப்படித்தான் ஒரு பையன் ஏறினேங்க. எங்கள் நாடகம் ஒருத்தர் ஏறினேன் புதுசாக. காலேஜ் முடிச்சுட்டு வந்து மரம் ஏறி பழகுனா ஏறினேன். அந்த கத்திப்புள்ள மாட்டிட்டு போனேன். மாட்டிட்டு போய் எப்போ எல்லாம் போகிற மாதிரி அவனும் போனால், வேகமாக போனால், ஓடுனா கரெக்டாக 16 தையல் போடுற மாதிரி வாட்டி விட்டுச்சு. கத்தி இப்படி போடுறத விட்டுட்டு இப்படி போட்டாவன் கரெக்டாக இப்போ கெண்டைக்காலில் பிடிச்சி வாட்டி விட்டுச்சு. அப்படியே 16 தையல் போட்டிருந்தேன். அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, நாம் தான் ஏறுறேன். அந்த 2 அடி இறங்கோட்டி எண்ணத்தை போய் சாய்ச்சி விடுவேன். இந்த 2 அடிக்கு அந்த கத்தி என்ன பண்ணும், பல தினசில் பல கோளாறுகள்லாம் பண்ணும். அப்படிலாம் அந்த அவ்வளோ பெரிய கத்தி வச்சுலாம் மரம் தேங்காய் வெட்டணுங்கிறதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த கத்தி போதும். நம்ம கிட்ட நிற்கிற ஒரு காய் அறுத்தா கூட கரெக்டாக அப்படி தள்ளி விட்டுடலாம். அது இப்படி பிடிச்சிட்டு இழுத்து அத்தை கத்தி இழுத்து காய் அங்கே போய் விழுந்து காண்டியா, இங்கே மண்டை வந்து விழுந்து காண்டியா. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நேர்மையாக ஏறுங்க, பொறுமையாக ஏறுங்க. கத்தி இது மாதிரி சின்ன கத்தியாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கைக்கு நல்லா பணிவாக இருக்கும். இதுதான் நாடாருங்கள் செய்யக்கூடிய வேலை. பெருசாக கத்தி வச்சுக்கிறது, கால் கவுத்தில் மட்டும் ஏறுறது, அது ஒரு ஊரில் மாமூலாக ஏறுறாங்க. அது குருத்துலன்னா குருத்து மலை ஏறி செய்வாங்க. அதெல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் அந்த பக்கம் அப்படி ஏறுவாங்க. ஆனால் நம்ம வந்து சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்தி தான் வச்சு ஏறுவாங்க. இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் பூரா நாடாருங்க அதிகம், இல்லைன்னாலாம் சொல்லலை. அதுக்குன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த குசும்பல் வேலையெல்லாம் மரத்தில் ஏறிட்டுல சிலிமிஷன்லாம் பண்ணக்கூடாது. நேர்மையாக மரத்தை ஏறுங்க, நேர்மையாக இறங்குவாங்க, பொறுமையாக ஏறுங்க, பொறுமையாக இறங்குவாங்க. இறங்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கலாம், ஏறும்போது பொறுமையாக தான் இறங்கணும். நமக்கு பேரே என்ன தெரியுமா, சாணேரி மூலமிறங்கும் சாணார் குல வம்சம். ஆதி காலத்தில் சாணேரி ஏறும்போது சாணி ஏறுவோம், இறங்கும்போது முளை இறங்கலாம், கொஞ்சம் சருன்னு வரலாம். சாணேரி முளமிறங்கும் சான்றோர் குலம் நாடார் வம்சம். பத்திரகாளி தாயாரால் உருவாக்கப்பட்ட இந்த தொழிலும் நம்ம நாடார். பத்திரகாளி வேர்வியில் பிறந்தவங்க தான் நம்ம நாடார்கள். இந்த மாதிரி செய்யுங்க. நான் சொன்னது தப்பு இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஆமோதிக்கிறையே ஆமோதிங்க, இல்லை ஆண்டான்னு தள்ளுறையே தள்ளிக்குங்க. நான் வந்து கெட்டு போகிறதுக்காக சொல்லலை. நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக செய்யுங்க, நல்லபடியாக ஏறுங்க. ஸ்பீடு வேண்டாம், மரத்தில் ஏறி பாட்டு பாடுற வேலையும் வேண்டாம். இதுதான் என்னுடைய குறிக்கோள். நன்றி, வணக்கம்.